அவங்க பேசினார். மனித உரிமைகள் ஆணையம் கண்டனம். எதுக்கு? இவங்க பண்ணாத வேலைகள்ல இவங்க பண்ற வேலைகள் என்னன்னா, திருத்தணியில் புலம்பெயர் தொழிலாளி சூரஜ் மீது சிறார்களால் தாக்குதல், அரசு மருத்துவ மாயம். நல்லா பார்த்துக்கோங்க, யாரும் சொல்லுங்க, பொதுமக்கள் சொல்ல. உடனே வந்துருவாரு நாடக தலைவர், பொய் வழக்கிலே பரப்பாதீங்க வெட்டவேட்டவனா. யார் சொல்றா? நாடக தலைவர், மேனேஜர், இவன் 2 பேரும் துப்பு கேட்டவனுங்களா? யார் சொல்லிருக்காங்க பாருங்க. மனித உரிமை ஆணையம். என்ன புரியுதா உனக்கு? இந்தி தெரியாத போனா சொல்றல, தமிழ் தாண்டா வெக்க கேட்டவனே. மனித நான் சிஎம் திட்டல, திமுக காரரை திட்டல, நாடக தலைவருக்கும் மேனேஜரும் திட்டல, சரிங்களா? அவர்லாம் துணை சிஎம் எப்பேற்பட்டாலு 1000 பேரை வச்சு வேலை வாங்கி இருந்தாரு. எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி வச்சிருந்தாருமா? உட்கார்ந்த இடத்துல 1000 பொற்காசுகள் சம்பளம் விட்டு இருந்தாரு. கொடுக்கல, விட்டு இருந்தாரு. ஒட்டுமொத்த திமுக காரனை கேட்கிற, உங்க துணை சிஎம் எப்பேற்பட்ட ஐடி கம்பெனில இருந்தாரு? கொஞ்சம் பொதுமக்கள் சொல்றீங்களா? வெட்டா திமுக காரர் எவனாச்சும் வந்தாதீங்க, இல்ல நான் அடிச்சிருவேன். என்ன எவனாச்சும் வந்தீங்கன்னா கமெண்ட்ல அவன் வாயில வந்த மாதிரி பேசுறீங்களா? உங்க வீட்லயே பெண்மணிகள் இருக்காங்கடா, துப்புல காணுங்களா? ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி இல்லடா. உங்களுக்கு அம்மர் கேட்குது, அம்மர் விளக்கெண்ணுங்களா? உடஞ்சி ஓட்ட உடச்சலா இருக்கு, ஓடாத குப்பை வண்டியில கூட லாய்க்கலா திமுக காரனுங்க. அதே மாதிரி யார் சொல்லிருக்க பாருங்க, அரசு மருத்துவமனை மாயம். என்ன அங்கேயும் கொஞ்சம் வளர்ந்து சொல்லுவாங்கல்ல, மாசு சும்மா சுப்பிரமணி இங்க அமைச்சர் அவன்கிட்ட கேக்குற, அங்கேயும் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறாருல, கஞ்சா மாயமாயிட்டாரு. ஒரே இல்ல, இன்னைக்கு ஆபரேஷன் பல வெட்டுக்காயங்களோட அடுத்த நாள் காலை டிஸ்சார்ஜ் அவரே போயிட்டாராம். இந்த ஊருக்கு வெளி மாநில ஊரு அந்த போலீஸ்காரர் அவரு வேலை பார்க்கல, அங்கேயும் திரிஞ்சுட்டு இருந்தாரு. அவரு வேலையெல்லாம் பார்க்கல, அங்கேயும் சுத்துறதுதான் வேலை. சுத்தினாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த மாநிலத்தோட காவல்துறை. அந்த காவல்துறை யாருக்கிட்ட இருக்கு? நைட் பேட்ரால்னு சொல்லி, ஹைவே பேட்ரால்னு சொல்லி 2 ஒரு துறையை உருவாக்குனது நம்ம ஜெயலலிதா அம்மையார். உங்களெல்லாம் நீங்க அடியால் கையை அவங்க இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் கை கட்டிட்டு போய் நிக்கல வெட்டணுங்களா? ஏவல் துறை போகுண்டா, 2026 ஏவல் துறை போகும். காவல்துறை ஸ்காட்லாண்டுக்கு தமிழ்நாடு போலீஸ் நிகர், அதெல்லாம் காவல்துறை. இப்ப இருக்கிறது ஏவல் துறை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் காவல்துறை திட்டல, இப்பயும் சொல்றேன். அவ்வளவு சாமர்த்தியமா அதுங்க இப்ப இருக்காங்க தமிழ்நாடு போலீஸ்ல. ஆனா கை கட்டி போட்டு வச்சிருக்காங்க யாரு? இப்ப இருக்க ஆட்சியாளர்கள். நான் தப்பு சொல்ல, அவங்களுக்கு பயம் என்னன்னா அவங்க உயிர் போயிருந்தல பண்ணானுங்கன்னா திமுக கருவெடுத்துருவாங்க. யாரு? அவனுங்க கருவில்ல, போலீஸ்காரங்க கருவில்ல, அவங்க குடும்பத்தை கருவெடுத்துருவாங்க தான் போலீஸ்காரங்க பயப்படுறாங்க. ஏன்னா திமுக காரன் அது பயமா இருக்கும். நானும் எல்லாருமே ஒட்டுமொத்த இந்தியாவும் பயப்படுற ஒரே ஒரு டைம் திமுக காரன். எதுக்குன்னா குடும்பத்தை கருவெடுத்துருவான். கொலை கொள்ளை கற்பழிப்புல பேர் போனவன். நல்லா பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்ப பாருங்கன்னா யாருன்னா மனித உரிமை ஆணையம் கண்டனம். 2 லட்சம் இழப்பீடு ஏன் வழங்கக்கூடாது? மனித உரிமைகள் அவரா அவ்வளவு பெரிய வெட்டுக்காயங்கள், பல வெட்டுக்காயங்கள் பட்டு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் நடந்தே போயிட்டாராம். ஏன் உறுதியா போயிட்டா சொல்ல சொல்றதுக்கு அறிவில்ல? அங்க இருந்தா உங்களுக்கு பிரச்சனை. 2026 கண்டிப்பா ஒரு இடத்துல கூட டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு அவரை பேக் பண்ணிட்டீங்க. எழுதி வச்சுக்கோங்கடா, 200 தொகுதிக்கு மேல டெபாசிட் இழக்காதீங்க. என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.